வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்றால் இந்த அனுபவம். வாழ்க்கையில அனுபவம் என்பது சிறந்த ஆசான் என்று சொல்லுகிறார்கள் என்பது உண்மை. அந்த அனுபவம் எங்களுக்கு பல விடயங்களை கற்றுத்தர ஒரு ஆதாரமாக ஒரு மூலமாக இருக்கின்றது என்பது உண்மை. ஏனென்றால் ஒரு அனுபவம் என்றது எப்படி வருகுது என்று பாத்தீங்கன்னா, மூளை கொள்ளவும், அதாவது எங்களோட மூளை கற்றுக்கொள்ளவும், நினைவுகளை உருவாக்கவும், அதே நேரம் முடிவெடுக்கவும் உதவும் முக்கிய செயற்பாடுதான் அனுபவம். அதாவது இந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த அனுபவம் எங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறதாலேயோ, ஒரு விடயத்தை செய்யறதாலேயோ, ஒரு விடயத்தில எங்களுக்கு ஏற்படுற பட்ட அறிவு, ஒரு செயற்பாட்டில் ஏற்படுற பட்ட அறிவு தானே அனுபவம். அது மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஐன்ஸ்டைன் என்ற ஒரு விஞ்ஞானியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் சொல்றார், அறிவின் ஒரே மூலாதாரம் அனுபவம் தான். அந்த அறிவின் மூலாதாரம், அதாவது the only source of knowledge is experience. The only source of knowledge is experience என்ற அழகாகவே அவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் ஒரு அனுபவத்தை பெறும்போதுதான் எங்களுக்கு அது ஒரு பாடமாக அமைகின்றது என்பது உண்மை. அடுத்தது ஒரு திறப்பு, ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு பல விடயத்தை திறந்து வைக்கின்றது அந்த அனுபவம். அதாவது இந்த அனுபவத்தின் மூலம் நாங்கள் ஆய்வுகள் சரி, மனிதர்கள் சரி, விலங்குகள் சரி, புதிய நடத்தைகளை எப்படி கற்றுக்கொள்ளுகின்றன என்று பார்த்தீங்கள் என்றால், அதுவும் ஒரு அனுபவத்தின் மூலம்தான். எப்படி செயற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. டொனால்ட் ஹெப் என்ற ஒரு விஞ்ஞானி இருக்கிறார். அவர் அனுபவத்தின் காரணமாக மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்புகள் வலுப்பெறுகிறார் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த நரம்பு இணைப்புகள் இருக்குத்தானே, அவை வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால் அது ஒரு அனுபவத்தின் மூலம். பாருங்க, அனுபவத்தை ஃபீல் பண்றோம் என்றால் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு இந்த ஏதோ நரம்புகள் உணர்வுகள் ஊடாக நாங்கள் உணர்ந்து கொள்ளும். உணர்வின் மூலமாக உணர்ந்து கொள்ளுவதுதான் அந்த அனுபவம் என்பது தெரியும். அது எப்படி நாங்கள் பார்க்கிறோம்டா எங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் என்றது தெரிகின்றது. எனவே அனுபவம் வெறும் நிகழ்வுகளை மட்டும் சந்திப்பதல்ல, ஒரு நிகழ்வுகளை மட்டும் சந்திப்பதில்லை. அது கற்றல், நினைவாற்றல், சிந்தனை மற்றும் எங்களோட மூளையை நன்றாக முடிவெடுக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பாக அமைகின்ற செயற்பாடுதான் அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்தை பெறுவதனால நாங்கள் பல விடயங்களை ஆற்றலாக கற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப பட்டாத்தான் தெரியுது அந்த நெருப்பு சுடுமண்டு. அப்ப அங்க பட்ட அறிவு என்பதுதான் எக்ஸ்பீரியன்ஸா வருது. அந்த பட்டறிவு வளர்ந்தால் புதிய உத்வேகம், புதுமையான ஒரு எண்ணங்கள், புதிய ஒரு ஆற்றல் எங்களுக்கு பிறக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கள், பயணத்தின் அனுபவத்தை பெறுகிறீர்கள். வீட்டில இருந்து நாங்கள் அந்த எந்த நேரமும் ஒரே மாதிரி வாழ்க்கையா இருக்கும். ஆனால் நாங்கள் அனுபவமாக ஒரு புதிய இடத்துக்கு போய்க்க எங்களுக்கு புதிய அனுபவம், புதிய எக்ஸ்பீரியன்ஸ், புதிய இது வருகிறது. அப்படி வரைக்க எங்களுக்கு புதிய ஒரு ஆற்றல், ஒரு புத்துணர்ச்சி, குதூகலம் வருகிறது அல்லவா? இதனால் தானே நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒருக்காக ஊர்லாப் செல்கிறோம், ஒரு சுற்றுலாவுக்கு செல்கிறோம். நிச்சயமாக அந்த சுற்றுலா எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பது உண்மை. ஆதலால் தான் இந்த சுற்றுலாவுக்கு பெரிய மதிப்பு அளிக்கிறோம். இங்க ஐரோப்பிய நாடுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட ஊர்லா, இப்ப உங்களோட சுற்றுலா என்று கேட்பாரு. ஏன்னா அவர்களுக்கு அப்ப போய் வரைக்குள்ளதான் ஒரு வெயிலான நாடுகளுக்கு போய் வரைக்க அந்த சூரிய ஒளியின் அனுபவம் கிடைக்கும், அதன் பயன் கிடைக்கும். அதே நேரம் ஒரு நாட்டுக்கு போய் வரைக்க அந்த நாட்டின் அமைப்பு முறை, பாடசாலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு கல்வி சூழல், கல்வி சுற்றுலா, இப்படி பல இடங்கள் எங்களுக்கு அனுபவத்தை தரும். ஆதலால் அனுபவம் என்பது ஒரு ஆசை. ஆதலால் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் ஆற்றல்களையும் வளர்த்து கொண்டு அந்த அனுபவத்தோட உங்களுக்கு வருகிற ஆற்றல் தான் எப்போதும் சிறப்பான ஒன்று என்று அவை அனுபவத்தை பெற நீங்க கட்டாயமாக பல இடங்களை சுற்றி பார்ப்பது. ஆகவே பயணம் கூட ஒரு சுவாரஸ்யம் தானே, ஒரு புதிய அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.